இன்றைக்கி சூப்பரான வெஜ் அண்ட் நான்வெஜ் 10 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெய் சோறு எப்படி செய்யலாம் சொல்லி தர போகிறேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க, அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வாங்க இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 100 நெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எடுத்து வச்சுருக்க பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க, வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணி செஞ்சால் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. உப்பு போட்டுக்கோங்க, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு 2 விசில் விட்டுக்கலாம். பிரியாணி சேர்ந்தால் 1 விசில் விட்டுக்கோங்க. சூப்பராக பலபலன்னு கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.